Hello dear brothers and sisters, I hope you all doing good. So நம்முடைய பொதுத்தமிழ் கிளாஸஸ் பொதுத்தமிழ் கிளாஸில் நம்ம ஒலி வேறுபாடு அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்துருப்போம் இல்லையா. ஒலி வேறுபாடு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நகரங்கள் ஒரே நிமிஷம் நம்ம எழுதியாக பார்த்துடலாம். டக்குன்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு புரியாது. ஒரே நிமிஷம் சரியா. பாருங்கள், இது மாதிரி நகர வேறுபாடு அப்படின்றத பார்த்துருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நகர வேறுபாடு, அப்புறம் ரகர வேறுபாடு சரியா. அப்போ மயங்கொலிகள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருப்போமா. அதாவது சரியா. இப்போ மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்குது. அப்போது இது ஒரு சொற்றொடரில் இல்லை, ஒரு சொற்றொடர் வேணாம், ஒரு சொல் சரியா, ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொல்ல இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல் பார்க்க நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, நம்ம உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எழுத்துக்கள் இந்தனா இருக்கலாம், இல்லை இந்தனா இருக்கலாம், இல்லை இந்தனா இருக்கலாம். அப்போது அந்த எழுத்துக்கள் மாறி இருக்கும்போது அதனுடைய அதனுடைய பொருள் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஓகேவா. ஒவ்வொரு எழுத்தும் மாறி இருக்கும்போது அதுக்கான பொருள்ன்றது வேற மாதிரி இருக்கும் சரியாமா. அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ இந்த உன் அப்படின்றதுக்கும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ரெண்டும் வேற. ஆனால் ரெண்டுமே உச்சரிக்கிறது எப்படி இருக்கும், இதுவும் ஒன்றுன்னு தான் சொல்லுவோம், இதுவும் ஒன்றுன்னு தான் சொல்லுவோம் சரியா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பில் சிறிது மட்டும்தான் மாற்றம் இருக்கும் சரியா. ஆனால் ரெண்டுத்துக்குமான பொருள் வேறுபாடுன்றது கம்பல்சரி இருக்கும் சரியா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு இல்லை மயங்கொலிகள் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். இது நம்ம ஸ்கூல் புக்ஸ் எஸ்சிஆர்டி நம்முடைய டிஎன்எஸ்சிஆர்டி நம்மளோட ஸ்கூல் புக்ஸ், நம்ம ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் சரியா. இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அவுட் ஆஃப் சோர்சஸில் நம்ம அவுட் ஆஃப் டிஎன்எஸ்ஆர்டி ஸ்கூல் புக்ஸ் தாண்டி வெளியில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சோர்சஸில் வந்து நம்ம பார்க்குறோம். எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நிறைய இருக்கும் ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணிருக்கூடிய அந்த கண்டென்ட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கேருந்து மேக்ஸிமம் பார்க்குறோன்னா ஒரு சில எக்ஸ்டர்னல் புக், நிறைய புக் இருக்கு இல்லையா. நிறைய இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வெளியில் போய் கேட்டதுனால நம்ம நிறைய புக்ஸ் வந்து பார்த்தோன்னா தேடி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலையோ தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிலையோ நிறைய புக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் வெளியில் ரெஃபரன்ஸில் இன்னும் 1 or 2 புக்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் 1 or 2 புக்ஸில் இன்னும் ஃபியூ புக்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா. அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒலி வேறுபாடு ஆகட்டும், அடுத்து நம்ம புணர்ச்சி சம்மந்தப்பட்டு அடுத்து ஒரு வீடியோ வரும், அது எக்ஸ்டர்னல் பேஸ் பண்ணி இருக்கும். அது இல்லாமல் எழுத்துப்படை சம்மந்தப்பட்டு ஒரு வீடியோ வரும், அதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, அவுட் ஆஃப் சோர்சஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் சரியா. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒலி வேறுபாடு. அப்போ ஒலி வேறுபாடு சம்மந்தப்பட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இந்த 3 டாபிக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் அந்த ஒலி வேறுபாடுன்றது. ஒலி வேறுபாடுனாலும் மயங்கொலிகள் அப்படின்னாலும் இப்போ நான் சொன்ன அந்த டாபிக்னாலும் எல்லாமே அந்த ஒரு டாபிக் தான் குறிக்கும் சரியா. அதை பார்த்துக்கோங்க. அப்போ புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் சொல்கிறோம், நம்ம தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு நம்ம பார்த்தாலும் குறிப்பிட்டு நான் அது எங்கேருந்து டேட்டா எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, என்ன பார்த்துருப்போம், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா சரியா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குமா. இதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. அந்த ஒரு புத்தகம், இந்த மாதிரி பல்வேறு புத்தகங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறேன் சரியா. அது மட்டும் இல்லாமல் இந்தந்த டாபிக் நான் இந்த மாதிரி புத்தகங்கள் பார்த்தா போதும். நல்லா பாருங்க, இப்போ ஒலி வேறுபாடு அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10-20 புத்தகத்தில் இருக்கும். எல்லா புத்தகத்தையும் நீங்கள் தேடி புக்ஸை நீங்கள் தேடி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. புக்கை வேணால் படிச்சுட்டு இருக்கலாம் புரியுதா. அப்போ நம்மளால் எவ்வளோ தூரம் நம்ம அவுட் சோர்சஸ் போயிட்டு நம்ம படிக்க முடியுதோ அந்தளவு நம்ம எட்டி போய் படிச்சுட்டு வரணும் ஓகேவா. படிச்சுட்டு வரணும், வந்து ஸ்கூல் புக்ஸோடைய கண்டென்ட் தான் அதிகமாக ரிவிஷன் பண்ணணும். ஏன் நம்ம பேசிக் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா பேசிக் நம்ம இந்த டிஎன்எஸ்சிஆர்டி புக்கு, அதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டில் போயிட்டு அதுக்கடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் புரியுதா. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒலி வேறுபாடு சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்றதுனால இப்போ நம்ம அவுட் ஆஃப் சோர்சஸ் வந்திருக்கோம். எக்ஸ்டர்னல் புக்ஸ்லேருந்து நம்ம சொன்ன இந்த 2 புத்தகத்துலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அவுட் சோர்சஸ் சொல்லுவோம் இல்லையா. அவுட் சோர்ஸ் அப்படின்னாலும் சரி, அவுட் ஆஃப் டிஎன்எஸ்சிஆர்டி புக்குனாலும் சரி, எல்லாம் ஒன்று தான் ஓகேவா. ஓகே, எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் மெட்டீரியல் பேஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் சரியா. அழகாக பார்த்துக்கோங்க. அதே போல் நான் சொல்கிறதையும் கவனிச்சுக்கோங்கம்மா சரியா. பாருங்க, இங்கே பாருங்க, அறம். இது அங்கே பாருங்க, ரெண்டும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அப்போது
ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பொருள்ன்றது வேற மாதிரி தானே இருக்கும். ஸோ அறம் இந்தரா வந்துச்சு அப்படின்னா ஒரு கருவியை குறிக்கும். அறம்ன்றது நிறைய வந்து வீட்டில் இப்போ கத்தி அருவாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்காக வீட்டில் சின்னதாக நீட்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. சரியா, அதெல்லாம் ஷார்ப் பண்ணும்போது என்ன ஆகிடும், அது என்ன சொல்லுது, அதை ஒழுங்காக வெட்டாமல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஷார்ப் ஆகிடும். ஸோ அதுதான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் அறம் சொல்லக்கூடிய. இந்த அறம் அப்படின்றது தர்மம். சரியா, தர்மம் சொல்லலாம். இல்லை சிம்பிளாக நம்ம நெறி அப்படின்னு சொல்லலாமா, நெறி ஒரு நல்ல வழியில் போகிறது, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அதான் அறம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து பாருங்களேன் அரண் அரண். ஓகேவா, இந்த ஹரன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம ஹரிஹரன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஹரிஹரன் ஒருத்தர் பேர் இருக்குன்னா அந்த ஹரன் இருக்கு இல்லையா, அதான் ஹாக்கு பதில் நம்ம ஆ போடுறோம். சரியா, அப்போ அந்த ஹரன்றது யாரை குறிக்கும், சிவனை குறிக்கும். ஓகேவா, இங்கே பாருங்களேன் ஹரி, இந்த ஹரி என்றது தான் ஹரின்னு நம்ம எழுதுறோம். அப்போ ஹரின்றது திருமால்னு எழுதுறோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஹரின்னா திருமால். அதே போல் அரியறது, டே அந்த காய்கறி எனக்கு அரிஞ்சுக்கூடா வீட்டில் அம்மா சொல்லுவாங்க இல்லையா, புரியுதா. ஸோ அப்போ அரி, இந்த ரி வருது அப்படின்னா அது வெட்டுறது, வெட்டு அரிஞ்சு கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, திருமால் அதே போல திருமாலையும் குறிக்கும். ஓகேவா, இந்த அரண் அப்படின்றது சிவனையும், இந்த அரண் அப்படின்றது தர்மத்தையும் குறிக்கும். இந்த அறம் தான் அரணா மாறும். சரியா, அங்க பாருங்களேன், இந்த அறம் அரணா, இந்த இம்மு இன்னா மாறி ஒலிக்கும். சரியா, திரியும். இந்த மாதிரியும் சொற்கள் நம்ம தமிழ்ல பயன்படுத்துவோம். ஓகேவா, இப்ப நலம் அப்படின்னா நலன், இப்பெல்லாம் பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க அரை. சரியா, ஸோ எல்லாமே ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அரைன்றது மாவாக்கு, இப்போ போயிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அடியே இந்த கோதுமை போய் அரைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் சொல்லுவாங்க. அப்போ என்னது, மாவாக்குறது, அந்த அரைக்கிறது. அதே போல் இந்த அரைன்றது பாதி. சரியா, டே அது எதை பண்ணாலும் சரி அரையா நீங்கள் சொல்லு, சமமாக பங்கு பிரிங்கடா, அரையா பிரிங்கடான்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாதியாக பிரிங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த அறை அப்படின்றது வீட்டினுடைய பகுதி, அது ரூம். சரியா, அறை. இப்போ இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறைகள் இருக்குது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அதனால் அது ஒரு பகுதி, ஒரு பகுதியை குறிக்கும், ரூம் அப்படின்றத மாதிரி குறிக்கும். ஓகேவா, அதே போல் அறைதல், அவன் கன்னத்தில் ஓங்கி ஒன்று அறலா சொல்லுவோமா, அடிக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, அது இந்த அறையை குறிக்கும். ஓகேவா, நம்ம எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம், படிக்கும்போது எதுக்கு எந்த சொல் வரும், எந்த எழுத்து வரும்ன்றதை புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்க ஆற ஆற, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒலிக்கிறோம். இந்தரா வந்தா என்ன, இந்தரா வந்தா என்ன, நல்லா பாருங்க. ஆற, நல்லா பாருங்க, ஆற அப்படின்னா நிறையன்னு அர்த்தம். பாருங்க, வயிறார சாப்பிடணும் சொல்லுவோம் இல்லையா, டே ரொம்ப பசியா இருக்கியா, வயிறார சாப்பிடுறான். சரியா, வயிறார சாப்பிடுங்க. பாருங்க, வயிறு ஆற ஆற, இந்தரா வருது அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஆற. இந்த ஆற அப்படின்னா டே வயிறார சாப்பிடு, ஆனா கொஞ்சம் ஆற போரு அப்படின்றது, கொஞ்சம் அதனுடைய சூடு குறையட்டும். சரியா, கொஞ்சம் அந்த சாப்பாடு ஆறட்டும் சொல்லுமா, அதுக்கு இந்த ரா வரும். ஓகேவா, அதாவது குறைதல்னு அர்த்தம். ஆறுதல் அப்படின்னா சூடு குறையதும் கிடையாது, பொதுவாக குறைதல் அப்படின்றது அர்த்தம். புரியுதா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆற அமர சாப்பிடுறது, கொஞ்சம் பொறுத்து சாப்பிடு, கொஞ்சம் குறைச்சு சாப்பிடு, கொஞ்சம் என்ன கொஞ்சம் குறையின இடத்துல கொஞ்சம் பொறுக்கிறது. புரியுதா, ஸோ இந்த ஆறு அப்படின்றது நிறைய அப்படின்றத பொருளை குறிக்கும், இந்த ஆறு அப்படின்றது குறைய அப்படின்றத பொருளை குறிக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்க இறங்கு இறங்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பொருள்படுது. ஓகேவா, அங்கே பாருங்க இறங்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யாராவது தவறிட்டார், ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஏதோ நடந்தது வச்சுக்கணும், ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இரங்கல் தெரிவிப்போமா. ஓகேவா, கொஞ்சம் இறங்கி வருது, டே அவன் தான் அவ்வளோ சொல்கிறானே கொஞ்சம் இறங்கி வாடா. ஓகேவா, அந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா. இறங்குதல் அப்படின்னா கீழே வா, நீ கொஞ்சம் இறங்கி தான் வாங்க, நீ கொஞ்சம் கீழே தான் போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த ரா. ஸோ இறங்குதல் அப்படின்றது கீழே வர்றது. இந்த இறங்குதல் அப்படின்றது பாருங்க கருணை காட்டுறது, பரிதாபப்படுறது, அஜிஜோ அப்படி ஆகி போச்சு, இல்லை ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா நம்மளுடைய இரங்கல் செய்தியை தெரிவிப்போம், அதான் இரங்கல், வருத்தப்படுறது. ஓகேவா, அடுத்து பாருங்களேன் இறந்தான் இறந்தான். ஓகேவா, இந்தரா இந்தரா. இறந்தான் அப்படின்னானது இரத்தல் சொல்லுவோமா, இரத்தல். இரத்தல் அப்படின்றது யாசித்தல், இரத்தல். சரியா, இந்த இரத்தல்னா யாசித்தல். யாசித்தல் என்னமா சார், அது தெரியாது சார். யாசித்தல் அப்படின்னா பிச்சை எடுக்கிறது, மற்றவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல், வேண்டுதல் வேண்டுபவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அதான் யாசித்தல். ஸோ இரத்தல் அப்படின்னா யாசித்தல், அதான் இறந்தான், அது வந்து வந்ததான் இறந்தான். இறந்தான்னா அப்போ யாசித்தான். ஓகேவா, அடுத்து பாருங்க இந்த இறந்தான் அப்படின்னா செத்தான், இறந்து போதல், சாதல் பார்க்குறோம் இல்லையா அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இறை இறை. இந்திரை வருது அப்படின்னா தீனி. ஓகேவா, தீனி. இல்லை பாருங்க இறைந்து பேசு, இறைந்து பேசு. இந்த இறை அப்படின்றது அரசன், அரசன் இறைவன், இறை இறைவன் சொல்றோமா, அப்ப அரசன். அதே போல இறை, இறை கட்டின நெல்லு படிக்கிறோம் இல்லையா, ஸோ அது என்னது வரி, இறைன்றது அதுல வரியை குறிக்கும். ஸோ அப்ப அரசன், வரி, கடவுள், நீர் இறை, இதெல்லாம் இந்த இறைக்கான பொருளை குறிக்கும். சரியா, அடுத்து பாருங்க உரை உரை. உரை அப்படின்னது உரை, பொருள் கூறு, சொல், உரைதல்,
உரைத்தல், உரைத்தலானது சொல்லுதல், பேசுதல் சொல்ற முடியா அது. சரியா? ஸோ அதான் பொருள் கூறு, பேசுதல் அர்த்தம். இந்த உரை அப்படின்றது பாருங்க தலையணை உரை, ஒரு கவர். சரியா? கவர் பண்றது. சரியா? அந்த உரையை குறிக்கும். அஞ்சல் உரை அந்த சொல்றது நம்ம தலையணை உரை, பொதுவாக ஒரு கவர் பண்றது. கவர் வீட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதான் என்னது உரை, அந்த உரையை குறிக்கும். அதே போல எரி, எரி. இந்த எரி அப்படின்னா இந்த எரி வருதுன்னா தீயை குறிக்கும், நெருப்பை குறிக்கும். இந்த எரி அப்படின்னா எரிடா, தூக்கி எரிடா சொல்லுவோமா, வீசு அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா? ஏரி, ஏரி. இந்த ஏரி நம்மளுக்கு தெரியும் ஒரு நீர்நிலை, ஒரு பரந்த ஒரு நீர்நிலை. அதே போல மேலே போய் இந்த ஏரி அப்படின்றது மேலே ஏறா சொல்றோமா, அந்த ஏரி மேலே போறது. ஒரு 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 அப்படின்றது இடத்துல ஒன்றை குறிக்கும், அதான் ஒரு. ஓகேவா? இந்த ஒரு அப்படின்னா ஒரு தார் படிக்கிறோம் இல்லையா, திருக்குறளை படிச்சிருப்போம். ஸோ ஒரு தார் அப்படின்னா தண்டித்தல், தண்டித்தார், தண்டித்தவர். ஓகேவா? அதான் ஒரு தார், தண்டி. ஒரு அப்படின்னா தண்டி, ஒருத்தவர், தண்டித்தவர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க கரி, கரி. இந்த கரி அப்படின்றது யானையை குறிக்கும், உங்களுக்கு தெரியும். அதே போல அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அடுப்பு கறி, கற்கோள், அதை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க இந்த கறி அப்படின்றது காய்கறியை குறிக்கும், இறைச்சியை குறிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க இந்த கருப்பு, இந்த கருப்பு. இந்த கருப்பு அப்படின்றது பொதுவாக பஞ்சம் அப்படின்றது தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நிறத்துக்கு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நிறத்துக்கு இந்த கருப்பு தான் வரணும், இந்த ரூ தான் வரணும் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா இருக்கு இல்லையா, அந்த நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு இந்த கருப்பு இல்லாமல் இதையும் சொல்றாங்க. சரியா? அப்போ இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி தமிழை பிழை என்று எழுதுவோம் அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்புன்றது பஞ்சத்தையும், இந்த கருப்பு தான் கருநிறத்தை. நல்லா பாருங்க, கருநிறம். நல்லா பாருங்க, நிறத்தை குறிக்கும் போது இந்த ரூ போடலாம், கரு நிறம்னு போடலாம். அது இந்த கருப்பை தான் குறிக்கும், கரு நிறம், கருமை நிறம். ஓகேவா? அடுத்து வெகுளி, சினம் இருக்கு இல்லையா, சினம்னா என்னது, வெகுளி, கோவப்படுறது, அதான் வெகுளின்னு சொல்லுவோம். அப்போ வெகுளி அப்படின்றதும் கருநிறம், கருமை நிறத்தும் அப்படின்றதும் இந்த கருப்பை குறிக்கும். இந்த ரூ வருதுன்னா பஞ்சம் அப்படின்றத குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சதாமா? ஓகே. அடுத்து பாருங்க கரை, கரை. கரைன்றது நம்மளுக்கு தெரியும், கடற்கரை, ஆற்றங்கரை, குளக்கரை சொல்றோமா, அந்த ஒரு கரை, எல்லை. ஓகேவா? அதை நம்ம சொல்றோம். இந்த கரை அப்படின்றது மாசு, மாசுபடுகிறது, கரை படிஞ்சது சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து சீரடி, சீரடி. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இந்தரா வந்தா என்ன, இந்தரா வந்தா. நல்லா பாருங்க, இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பெரும்பாலும் ரகர ரகர வேறுபாடுல இருக்கும். ரகர ரகர வேறுபாடுல என்ன பொருள் மாறுபடுது அப்படின்றது இருக்கும். சீரடி அப்படின்றது சிறிய அடி, அதான் சீரடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சீரடி அப்படின்றது சீர்மையுடைய அடின்னு அர்த்தம். இது சின்னது அப்படின்றத குறிக்கும், இது சீர்மையா இருக்கு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? இது சீரடி, இது சீரடி. ஓகேவா? ஸோ பாருங்க இதுலயே இருக்கும், இந்தரிய வருது அங்க பாருங்க சீரிய, இந்தரா வருது அங்க பாருங்க சீர்மை. புரிஞ்சதா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்து பாருங்க கரையான், கரையான். இல்லையா? கரையான் அப்படின்னா வளைங்கனை குறிக்கும், கரையான் அப்படின்னா வளைங்கன். இந்த கரையான் அப்படின்றது செல். வீட்டில் கரையாலாம் இருக்கு இல்லையா, அதான் ஒயிட் ஆண்ட் அப்படின்னு போடுறோம். ஆண்ட்னா எறும்பு. கரையான் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஒயிட் கலர், அந்த ஒரு என்ன சொல்லுது, இந்த ஒயிட்டு கொஞ்சம் எல்லோயிஷ் கலந்த மாதிரி இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் ஒயிட் கலர் தான் இருக்கும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க சொறி, சொறி. இந்த சொறி அப்படின்றது திணவு, சுரசுரப்பு அப்படின்ற பொருளை தருது. இந்த சொறி அப்படின்றது பொழி, சொறிதல், பொழிதல் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த சொறி பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட்லாம் கொடுப்பேன், படிச்சுட்டு வாங்க. டெஸ்ட் நான் கொடுப்பேன், டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும் போதும் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் படிக்கிறதும், இல்லை நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணீங்க டெஸ்ட்டில் திரும்ப வந்து ரீகால் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னது உங்கள் மைண்டில் பதியாது. ஓகே? உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. புரியுதா? ஸோ ஓகே. அடுத்து மனப்பாடம் பண்ணுறதுலாம் ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சில இதெல்லாம் சுத்தமாக புரியாது. புரியாதுன்னா என்னது, அது ரொம்ப நிறைய பெருசாக இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணால் தான் மைண்டில் உட்காராம இருக்கும், அதை பண்ணிக்கலாம். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது, திரும்ப திரும்ப ஒரு 4-5 டைம் எடுத்து பார்த்தாவே மனசில் நம்மளுக்கு ஓகே இதுதான் பொருள்ன்றதை புரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணவே கூடாது. சரியா? ஓகே. குறவர், குறவர். இந்த குறவர் அப்படின்றது பெரியோரை குறிக்கும். சரியா? அதுவும் பெரியவர்னா எந்த பெரியவர், சைவ சமய குறவர்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவங்கள குறிக்கும் இந்த குறவர் அப்படின்றது. இந்த குறவர் அப்படின்றது குறசாதினர், அதாவது குடிகள் இருக்கு இல்லையா, அந்த குடிகளில் குறவர்னு இருப்பாங்க, அந்த குடிகளை குறிக்கும். அடுத்து பாருங்க துறவு, 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 துறவு. இந்த துறவு அப்படின்றது பெரிய கிணறை குறிக்கும், அதாவது கிணறு அப்படின்றத குறிக்கும். துறவு, கிணறு. இந்த துறவு அப்படின்றது துறந்து விடுதல், துறவியா மாறிட்டார் சொல்லுமா. துறவிக்கு எந்த வரும்,
துறவிக்கு எந்த ரா வரும்? இந்த ரா வரும். அதே தான் துறவினா அது துறவியா போயிட்டான்னு அர்த்தம். துறந்து போதல், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார், துறந்தல் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் பாருங்க. அதே ரா தான் இங்கேயும் வந்திருக்கு, துறவு. ஓகேவா? அடுத்து பாருங்க, குற்றுதல், குத்துதல். இதுல ரகரக வேறுபாடு இருக்காது. ஆனாங்க பாருங்களேன், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. குற்றுதல் நல்லா பாருங்க, நெல்லை குத்துதல் நம்ம சொல்லுவோம் இல்லையா கிராமப்புறத்துல. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ ரொம்ப முன்னெல்லாம் கிடையாது, கொஞ்சம் முன்ன காலத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 70s 80s 90s கூட நடந்திருக்கும். என்னது, நெல் குத்துவாங்க. வீட்டில் ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா அது நெல் குத்தி அதுலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அந்த பதிலெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் அரிசி வச்சு தான் பொங்கி சாப்பிடுவாங்க. இது நம்மளுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. சரியா, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதை நெல் குத்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் நெல் குத்துதல். அது நெல் குற்றுதல். சரியா, அதுக்கு பேர் நெல் குற்றுதல் சொல்லுவாங்க. ஓகேவா? அது நம்மளும் சொல்லுவோம், அந்த குற்றுதல்ன்றது சொல்ல முடியாமல் நம்ம குத்துதல் மாற்றிட்டாங்க. சரியா? ஸோ நெல் குற்றுதல் அப்படின்றது தான் சரியான ஒரு வார்த்தை. இதே குத்துதல் அப்படின்றது உடம்பில் குத்துதல், இல்லை யாராவது போய் குத்துடா காயப்படுத்துறா சொல்லுவோமா, அந்த குத்துறது. ஓகேவா? ஸோ அடித்தல் அந்த ஒரு இதில் வரும். அடுத்து பாருங்க, துரத்துதல், துரத்தல். ஓகேவா? இல்லை துரத்தல் இல்லை ஜஸ்ட் துரத்துதல் இல்லாமல் ஜஸ்ட் துரத்தல்னு கொடுத்தாலும் சரி. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் துரத்தல்னு கொடுத்தாலும் சரி. ஓட்டுதல் அப்படின்ற பொருளை குறிக்கும். நல்லா பாருங்க, இந்த ரா வந்துருச்சு அப்படின்னாவே ஓட்டுதல். இந்த துரத்தல் அப்படின்றது விட்டு விடுதல். இப்போதான் நம்ம பார்த்தோம் துறவு வாழ்க்கை அப்படின்றது. பாருங்க, அதே ரா தான் இங்கேயும் வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து குறை. இந்த குறை அப்படின்றது ஒரு வகை ஒலி. நாய் குறைக்கும் இல்லையா, அப்படின்னா ஒரு வகை ஒலி எழுப்புமா, அதான் ஒரு வகை ஒலின்னு கொடுத்துருப்பாங்க. குறைத்தல் அப்படின்னா இப்போ நாய் குறைக்கிறது. இந்த குறை அப்படின்றது என்னது, குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இல்லை குறைடானது, அதை குறைடா சொல்லுமானது சுருக்குன்னு அர்த்தம், இல்லை கம்மிப்புன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதான் அந்த சுருக்குன்றதை குறிக்கும். அடுத்து பாருங்க, துறை. ஓகேவா? துறைன்றது பிரபுக்கள் சொல்லுவோமா, பிரபுக்களை துறைகள் அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ இதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து துறைன்றது நம்ம பிரபு அப்படின்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ பிரபுன்றது நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன சொல்றது, ஆங்களுடைய ஆட்சி காலத்துலேருந்தே ஸோ பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிட அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ துறை அப்படின்றது. ஸோ அதனுடைய பெயர்கள் இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு அந்த துறைன்ற பேர் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அப்படின்னா என்ன, அந்த மீனிங்கில் பார்க்கலாம். அப்போ துறைன்னா என்னன்னா பிரபுக்கள் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். இந்த துறை அப்படின்றது நீர்நிலையில் இறங்கும் இடம். துறை நீர்நிலையில் இறங்குமிடம். இப்போ நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னா அதில் இறங்கக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுத்துறையில் இறங்கினான் படிக்கிறோம் இல்லையா, அந்த துறை. அதே போல இந்த துறை அப்படின்றது டிபார்ட்மெண்ட்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதை குறிக்கும், அந்த துறையை குறிக்கும். ஓகேவா? அடுத்து கூறிய. இந்த கூறிய அப்படின்னா அது கூர்மையான. பாருங்க, கூர் அப்படின்ற சொல்லு தான் கூறியன்ற சொல்லு வந்துச்சு, அதுதான் கூர்மையான. ஓகேவா? இந்த கூறிய அப்படின்றது பாருங்க, கூறு அப்படின்றது சொல்லுன்னு அர்த்தம், சொல் பேசுன்னு அர்த்தம். அப்படின்றது சொல்லிய, கூறிய சொல்லிய. ஓகேவா? நரை என்றது வெண்மயிர். மயிர்னது முடி. ஓகேவா? வெள்ளை நிற முடி, அதான் நரை. இந்த நரை வரும். இந்த நரை அப்படின்றது வாசனையை குறிக்கும், வாசனையை குறிக்கக்கூடியது. ஓகேவா? நாற்றம் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. ஓகே, அடுத்து பாருங்க, நாற்றம் கூட எழுதிக்கோங்க. ஓகே, நாற்றம் அப்படின்றது வாசனையான ஒரு, அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. துர்நாற்றம் அப்படின்னா தான் ஒரு கெட்ட ஒரு ஸ்மெல் நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி. ஸோ நரை அப்படின்னா ரெண்டு ரைக்கும் என்ன வித்தியாசம்ன்றது பார்த்துக்கோங்க. கூரை இந்த ரை வருது அப்படின்னாலும் இந்த ரை வருது அப்படின்னாலும், கூரை அப்படின்னா அது மேற்கூரை. இப்போ ஒரு வீட்டினுடைய மேற்கூரை சொல்றோமா, எந்த ரை வரும், இந்த ரை வரும். ஓகேவா? இந்த கூரை அப்படின்றது புது துணி, அதாவது புடவை. இப்போ திருமணமான கூரை புடவைலாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த கூரையை குறிக்கும். இந்த கூரை அப்படின்றது புடவையை குறிக்கும், இல்லை புது புடவைன்றது என்னமா, அது ஒரு துணி தானே, புது துணி தானே. ஸோ அதை குறிக்கும். அடுத்து நிறை. இந்த நிறை அப்படின்றது வரிசை, இல்லை பசு நிறை. புரியா? இப்போ பசுக்கள் நிறைய இருக்கு, இல்லை ஆடுகள் வந்து கூட்டமாக இருக்குது பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வரிசையாக சைடில் ஓரம் கட்டி வரிசையை நீக்கி வச்சு பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நிறைக்கு. அப்படி இல்லையா, நம்ம என்னன்னு படிச்சிருப்போம், ஆநிறைன்னு படிச்சிருப்போம். ஆனானது பசுக்கள் வந்து ஒரு குழுக்கள் நிறைய இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம், அது நிறைன்னு சொல்லுவோம். ஓகேவா? பசு கூட்டம் சொல்லக்கூடாது, பசு நிறைன்னு சொல்லணும், அதான் மரபு. ஓகேவா? அந்த நிறைக்கு இது பொருந்தும். இந்த நிறை அப்படின்றது எடை. உடைய நிறை என்ன, இப்போ பிசிக்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த நிறை எதை குறிக்குது, எடைன்றதை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கோரல். ஓகேவா? இந்த கோரல் அப்படின்றது விரும்புதல். கோரினான்.
ஓகேவா? தன்னை கூட்டி செல்லுமாறு என்ன சொல்றது, மகன் தந்தையிடம் என்ன சொல்றது கோரினான் அப்படின்னா விருப்பப்படுறது. மகன் அப்பா கூட போகணும் விருப்பப்படுறான். ஓகேவா? அதான் கோரல், கோருதல். சரியா? விரும்புதல். இந்த கோரல் அப்படின்றது கொல்லுதல். இந்த கோரல்ன்றது என்னது? கொல்லுதல். ஓகே, அடுத்து பாருங்க. பரந்த பரந்த நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பரந்த அப்படின்னா பரந்த கடல் சொல்லுமா? அப்போ பரவிய கடல், பரவி பெரும் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கடல். இந்த பரந்த அப்படின்றது பறவை பறந்தது சொல்றோமா, அந்த பறக்கிறது. அடுத்து பாருங்க, சிறை சிறை. இந்த சிறை அப்படின்றது மயிரை நீக்கு. சிறை அப்படின்னா நீக்குதல், சிறைத்தல். நம்ம என்ன சொல்லுவது, சிறைத்தல், சிறைக்கிறது, சிறைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்மளோட பேச்சு வழக்கில் மாறிடுச்சு. ஆனால் அதனுடைய உண்மையான அந்த சொல் என்னது? சிறை, சிறைத்தல். சிறைத்தல் அப்படின்னா முடியை நீக்குதல். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த சிறை அப்படின்றது சிறைச்சாலை. இந்த சிறைன்றது சிறைச்சாலை சொல் குறிக்கும், பிரிசனை குறிக்கும். ஓகேவா? பறவை பறவை. இந்த பறவை நம்மளுக்கு தெரியும் கடல். இந்த பறவை அப்படின்னா பட்சி. பட்சின்றது தமிழ் வார்த்தையா கிடையாது. ஓகே, இது வடமொழி சொல். இருந்தாலும் பட்சின்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பறவை அப்படின்றத பேர்ட்ஸ் அப்படின்றத குறிக்கும். ஓகே, பாறை பாறை. இந்த பாறை அப்படின்றது கடப்பாறை, குளோபார். ஓகேவா? ஸோ கடப்பாறை. இந்த பாறை அப்படின்றது கற்பாறை, கல்லாலான ஒரு பாறையை குறிக்கும். பிறை பிறை. இந்த பிறை அப்படின்றது உரை, உரைத்தல், அதை குறிக்குது. பிறைனா பாருங்க உரைன்ற பொருளை குறிக்குது. ஓகேவா? இந்த பிறை அப்படின்றது பிறைச்சந்திரன். இப்போ நிலவனுடைய பிறை தெரியும் இல்லையா? அந்த பிறையை குறிக்கும். அதுக்கு இந்தரை வரும். ஓகேவா? நல்லா பாருங்க, பெரும்பாலான சொற்கள் நீங்கள் எழுதும் போதோ படிக்கும் போதோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதுதான் தெரியும். ஒரு சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக நம்ம இதை படிக்கிறதே. ஓகேவா? தெரிஞ்ச சொற்கள் பிரச்சனை கிடையாது. தெரியாத சொற்கள் எதுக்குமே நம்ம தவறாக ஆன்சர் பண்ண விடாது. அதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? கூறிய கூறிய ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கூர்மையான சொல்லி அப்படின்றது பறவை பறவை, கடல் கடல், துறவு துறவு, பெரிய பெரிய கிணறு, துறந்து விடுதல், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக பேஸ்ட் பண்ணதுனால அது வந்திருக்கு நினைக்கிறோமா? ஓகேவா? ஸோ அதே பாருங்க, துரத்தல் அப்படின்னாலும் துரத்துதல் அப்படின்னாலும் ஓட்டுறது, இந்த துரத்தல் அப்படின்னா விட்டு விடுதல். ஓகேவா? அடுத்து பாருங்க, குழம்பு குழம்பு குழம்பு. இப்போ பாருங்க, இப்போ எல்லாமே லா லா ழா இந்த வேறுபாடில் பெரும்பாலும் வரும், பார்த்துக்கோங்க. சரியா? இந்த பாருங்க, குழம்பு குழம்பு. குழம்பு அப்படின்றது கால் குழம்பு, கால் குழம்புன்னு சொல்லுமா? இப்போ வந்து குதிரைகள் இப்போ வந்து பார்த்தோன்னா மாடு இதெல்லாம் இருக்குன்னா குழம்பு, அதனுடைய பாதத்தை என்ன சொல்லுவோம்? குழம்புன்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்ல போனால் விலங்குகளுடைய ஒரு பாதம். எல்லா விலங்கும் கிடையாது, ஒரு சில விலங்குகளுடைய பாதம், அது குழம்புன்னு சொல்லுவோம். இப்போ ஆட்டுக்கு வந்து அதனுடைய பாதமும் ஆட்டுடைய பாதம் என்ன சொல்லுவோம்? குழம்பு. சரியா? அது சொல்லுவோம். ஸோ கால் குழம்பு அப்படின்னா பாதத்தை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, குழம்பு அப்படின்றது உண்ணும் பொருள், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள். அடுத்து பாருங்க, கொல் கொல். கொல் அப்படின்னா கொல்லுதல். இந்த கொல் அப்படின்னா கொல்றது, சாகடிக்கிறது. இந்த கொல் அப்படின்றது இப்ப ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லுமா? பெற்றுக்கொள்ளுதல். புரியுதா? அது என்ன சொல்றது? அப்ப பேசிக்கொள்ளுதல். பேசிக்கொள்றதுனால பாருங்க, பேசிக்கொள்றது வேற, பேசிக்கொள்ளுதல். இந்த கொல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கிறது. ஒருத்தன் பேசுறானா பேசிக்கொள்றது, அந்த பேசி அதை ஏத்துக்கிறது, சொல்லக்கூடிய விஷயத்தை ஏத்துக்கிறது. ஓகேவா? அப்ப இந்த கொல் அப்படின்னா பெரு இல்லை ஏற்பு, ஏற்க, ஏற்றுக்கொள் அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா? இந்த கோல் நல்லா பாருங்க, கோல் கோல். இந்த கோல் அப்படின்னா கம்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கோல் அப்படின்னா கம்பு. ஓகேவா? தானியம் இல்லை கம்பு அப்படின்றது குறிக்கும். இந்த கோல் அப்படின்றது இப்போ கோல் சொல்லல். கோல் சொல்லல் நம்ம சொல்ல முடியாது, டே அவன் எப்போ பார்த்தாலும் கோழி மூடிட்டே இருக்கான்டா, என்னை பற்றி என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா கோழி மூடிட்டே இருக்கான், அந்த கோழி மூட்டுறது. ஓகேவா? கோல் கோல் சொல்லுதல் அப்படின்னா அது பழி சொல்றது. ஓகேவா? பழி சொல்றது, அதான் இந்த கோல். இந்த கோலுக்கு கோல் மூட்டுறது, அதை பார்த்தீங்கன்னா பழி சொல்றது. ஓகேவா? அதான் பழி சொல்லுதல். அடுத்து பாருங்க, கோள்கள், பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு எந்த கோல் போடுவோம்? இல்லு போடுவோம், இந்த இல்லு போடுவோம். ஓகேவா? ஸோ அந்த கோல். அடுத்து பாருங்க, சூல் சூல் சூழ். மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சூல் அப்படின்னா கருப்பம், நம்ம கர்ப்பம் கரிக்கிறது சொல்லுவோம் இல்லையா? கர்ப்பம். சரியா? ஆக்சுவலாக இது தவறான வார்த்தை, இப்படி எழுதக்கூடாது, கருப்பம் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ சூல் அப்படின்னா கருப்பம், கரு உருவாகிறது. ஓகேவா? அடுத்து இந்த சூல் அப்படின்னா உறுதிமொழி. சூளுரைத்தான் சொல்றோமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வின் பண்ணுவேன், கண்டிப்பாக ஒரு கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சூள் உரைக்கிறான் அப்படின்னா அது உறுதிமொழி எடுத்து படிக்கிறது. ஓகேவா? அது அடுத்து இந்த சூழ் அப்படின்றது சுற்றி வளைக்கிறது. சூழ்ந்தனர் சொல்லுமா? சுற்றி வளைத்தனர் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தாள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், தாளாட்டு, நா பிளஸ் அதான் நான் அப்படின்றத படிச்சிருப்போம். நானா அது நாக்கு. தாள், இந்த தாள் அப்படின்னா நெற்தாளை குறிக்கும், இல்லை காகிதத்தை குறிக்கும். ஓகேவா? காகிதம் தமிழ் பேர் கிடையாது, அதுக்கு தான் தமிழில் தாள்ன்றதை நம்ம பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் புரியுன்றதுக்காக தான் மற்ற மொழி சொல்லையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க.
அடுத்து தாழ், தாழ் போடு சொல்லுமா, வீட்டை என்ன சொல்றது, லாக் பண்றது. எதுக்கு? அப்ப என்ன பண்றோம், வீட்டை அடைக்கிறோம். ஓகேவா? அப்ப என்ன பூட்டு போறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதான் அதான் தாழ். தாழ் அப்படின்னா அடை, அடைத்தல். ஓகேவா? தோல், தோல். இந்த தோல் அப்படின்றது உடலின் மேல் உள்ள தோல், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின், அதை குறிக்கும். இந்த தோல் அப்படின்றது தோல் பட்டையை குறிக்கும். சரியா? நம்மளுடைய ஷோல்டர்ஸை குறிக்கும். புரியுதா? ஸோ அடுத்து நாள், நாள். நாள் அப்படின்னது நாள், நாள் அப்படின்னா 4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு என்ன சொல்லுவோம், நாலுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ நாள் 4 திசை, அதான் அது 4 திசை அப்படின்னு சொல்லுவோம். அதான் நாற்றிசைன்னு மாறும். ஓகேவா? அப்போ அந்த நாள் அப்படின்றது எதை குறிக்கும், 4 அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? இந்த நாள் அப்படின்றது தினம், டே அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க நீலம். இந்த நீளம்னா நிறம் நம்மளுக்கு தெரியும், ப்ளூ அப்படின்றது குறிக்கும். இந்த நீளம் அப்படின்னா நீளமா இருக்கு சொல்லுமா, அப்படின்றது நெடுமை, அதோடைய பண்பை குறிக்குது. நெடுமை, நீளமா இருக்கு அப்படின்றத பண்பை குறிக்குது, நெடுமையா இருக்குன்றத குறிக்குது. புல் அப்படின்னா தாவரம், இந்த புல் அப்படின்னா பறவை, நம்மளுக்கு தெரியும். புலி அப்படின்னா விலங்கு, இந்த புலி அப்படின்றது ஒரு மரம். சரியா? அது மரம், மரத்திற்குரிய பழமோ ஏதோ ஒன்று, பொதுவாக அந்த மரம் அப்படின்றத குறிக்கும், அது ஒரு தாவரத்தை குறிக்கும். சரியா? அடுத்து பாருங்க மூளை, மூளை, மூளை. சரியா? மூளை அப்படின்னது வளைவிடம், அந்த மூளையில போ அப்படின்னு சொல்லுவோமா, அது கார்னர், கார்னர் அப்படின்றது. மூளை என்னது, கண்டிப்பா அந்த மூளைன்றது எதனால அது மூளைன்னு சொல்றோமா, இந்த இடம் மூளைன்னு சொல்றோம். ஏன்? கண்டிப்பா இந்த இடம் வளைவா இருக்கும். ஒன்று நேராக போயிட்டு ஏதோ ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு பெண்டுன்றது இருக்கும், அதெல்லாம் அந்த கார்னர் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ மூளைன்றது வளைவிடம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஜஸ்ட் மூளைனான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூளை அப்படின்றத உறுப்பு, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூளை அப்படின்றத குறிக்கும், பிரெயினை குறிக்கும். இந்த மூளை அப்படின்றது அகப்பை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகப்பை சிரட்டை இல்லைனா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கரண்டி, கரண்டி தமிழ் வார்த்தை கிடையாது, நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது, அதுக்கு தான் தமிழ் என்ன சொல்லுவோம், அகப்பைன்னு சொல்லுவோம். அகப்பையில நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்போ சில்வர்லையோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டிகள்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் வந்து பாதியாக எடுத்து அதோடைய சிரட்டையை, அதனால பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணிட்டு அதில் 2 ஹோலை போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்தாலான குச்சியை சொருவி அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு குழம்பு மாதிரியோ இல்லை தண்ணியோ ஏதோ ஒன்று முண்டு இது பண்ணுற மாதிரி பார்த்துப்பாங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதான் மூளைன்னு சொல்லுவாங்க. மூளை அப்படின்னா அகப்பை. அகப்பைனா என்னன்னு தெரியல அப்படின்றதுக்காக தான் நான் இதையும் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அகப்பை அப்படின்னா சிரட்டை, சிரட்டை என்னது, தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூடி, அதான் சிரட்டை. சிரட்டைலாம் மரத்தாலான ஒரு கரண்டி, அதான் என்ன சொல்லுவாங்க, மூளைன்னு சொல்லுவாங்க. அந்த கரண்டியை தான் மூளைன்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம தமிழ் என்ன சொல்றோம், அகப்பைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க வலி, வலி, வழி. வலி அப்படின்னா நோயை குறிக்கும். இந்த வலி அப்படின்றது காற்று, புரியா, காற்று, தென்றல் எதை வேணா குறிக்கலாம். அடுத்து இந்த வழி அப்படின்றது ஒரு பாதையை குறிக்கும். வால், வால், வாழ். வால்னா உறுப்பு, இந்த வால்ன்றது ஒரு கருவி. சரியா? அடுத்து வாழ் அப்படின்றது வாழுதல். விழா, விழா, விழா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். இதில் இருக்கக்கூடிய நிறைய ஒரு சில வார்த்தைகளை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்க்கான அந்த ஒரு கிளாஸ்லேயே பார்த்துருவோம். விழான்றது விழா எலும்பை குறிக்கும், இந்த விழான்றது ஒரு மரத்தை குறிக்கும், இந்த விழான்றது ஒரு திருவிழாவை குறிக்கும். அடுத்து பாருங்க விளக்குதல், விளக்குதல். நல்லா பாருங்க, இந்த விளக்கு அப்படின்றது நீக்கிறது. டே அதை விளக்கி வை, அது வேணாண்டா சொல்லுவோமா, அதில் எந்த லா யூஸ் பண்ணுவோம், இந்த லா யூஸ் பண்ணுவோம். அது விளக்குதல், நீக்குதல். இந்த விளக்குதல் அப்படின்றது தெளிவாக விளக்குடா, எனக்கு புரியலடா, தெளிவாக விளக்குன்னு சொல்லுமா, அப்போ தெளிவுபடுத்துறது. ஸோ அதான் தெளிவுரை செய், அதான் விளக்குதல். இந்த வெள்ளம், வெள்ளம் உங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளம்னா இனிப்பு, இந்த வெள்ளம்னா நீர்ப்பெருக்க குறிக்கும். ஓகேவா? வேலை, வேலை. இந்த வேலைனா தொழில். இந்த வேலை அப்படின்றது ஒரு பொழுதை குறிக்கும். மாலை வேலை, மதிய வேலை சொல்லுமா, அது பொழுதை குறிக்கும். வேல், வேல். இந்த வேல்னா வேலாயுதம், ஒரு ஆயுதத்தை குறிக்கும். ஓகேவா? முருகனுடைய ஆயுதம் இல்லையா, ஸோ அதான் வேல், வேலாயுதம். இந்த வேல் அப்படின்றது மன்மதன் அப்படின்ற பொருளை குறிக்கும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இப்போ பாருங்க நான் இதனுடைய வேறுபாடு. ஓகேவா? இந்த ஒரு ஒளிமரபு சார்ந்து பாருங்க. அன்னாள், அன்னாள் அப்படின்னா அவள், ஒரு பெண்ணை குறிக்குது. இதே இந்த நாள் வந்து அன்னாள்னு வருதுன்னா அந்த நாள் அப்படின்றத குறிக்கும், ஒரு தினத்தை குறிக்கும், அந்த தினம் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து பாருங்க அன்னம். இந்த அன்னம் வருதுன்னா அது பறவை. இந்த அன்னம் அப்படின்னா மேல்வாய், நம்முடைய மேல்வாய் அன்னம் சொல்றோம் இல்லையா, ஒலி உச்சரிப்பில் கூட பார்த்தோம், எழுத்தோடைய உச்சரிப்பில், அதுதான் மேல்வாய் அன்னம். அன்னம்ன்றதை குறிக்கும். ஆண்னா என்னது, நம்ம ஆண்பாலை குறிக்குது, நம்ம ஆண்களை குறிக்குது. இந்த ஆண் அப்படின்றது பசு. நல்லா பாருங்க, ஆண்னாலும் பசு. இந்த இன்னு வருதுன்னா பசு. இன்னார் அப்படின்னா இத்தகையர். இப்படியே சிம்பிளா சொன்னா, இன்னார் இன்னார் சொன்னாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க தான் சொன்னாங்க சொல்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு இந்த இன்னார் வரும். இதே இன்னார் அப்படின்னா இந்த நார், நாரை குறிக்கும், இந்த நார் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா?
அடுத்து பாருங்க ஈந்தால் ஈன்றால். பாருங்க ஈந்தால் ஈன்றால், இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ஈந்தால் அப்படின்னா கொடுத்தல், ஈந்தல் ஈந்தல் ஈகை ஈகை, ஈந்தல் அப்படின்னா கொடுக்கிறது, ஈன்றால் அப்படின்னா பெற்றெடுக்கிறது, பிள்ளையை ஈன்றால், குழந்தையை ஈன்றால் சொல்றோமா, பெற்றெடுக்கிறது. உண்ணல் உண்ணல், இந்த உண்ணல் அப்படின்றது புசித்தல், சாப்பிடுதல், அதாவது உண்ணுதல். ஓகேவா, இந்த உண்ணல் அப்படின்றது நினைத்தல். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி இது ஆக்சுவலா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டுதான். ஓகேவா, அடுத்து பாருங்க ஊன் அப்படின்னா மாமிசம், இந்த இன்னும் வருதுன்னா மாமிசத்தை குறிக்கும், இறைச்சி மாமிசம் அப்படின்றத குறிக்கும், இறைச்சி மாமிசம் அப்படின்றத குறிக்கும். இந்த ஊன் அப்படின்றது உணவு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா, என்னால் என்னால், என்னால்னா என் பிளஸ் ஆல், என்னால் அப்படின்றத மாறும், அதுக்கு இந்த இன்னும் வரும். ஓகேவா, என் பிளஸ் ஆல் இந்த இடத்துல என்னது இரட்டைக்கும். ஓகேவா, என்னால் அப்படின்றது எந்த நாள் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா, ஸோ எந்த நாள் அப்படின்றத குறிக்கும், சுட்டு எழுத்து மாதிரி. அடுத்து பாருங்க எண்பது, எண்பதுனா இந்த எண்ணை குறிக்கும், எண்பது அப்படின்றது எண்ணு பேர்ல எண்ணை குறிக்கும். ஓகேவா, எண்பது அப்படின்றது என்று சொல்வது, நம்ம டெஃபினேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வேர்ச்சொல் என்பது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அப்படின்னா வேர்ச்சொல் என்று சொல்வது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எண்ணெய் எண்ணெய், எண்ணெய் அப்படின்னா எண் பாருங்க, இந்த இன்னும் வந்திருக்கு, அதனால எண்ணெய், எண்ணெய் அப்படின்னா ஒரு நம்பர்னு அர்த்தம், அதான் ஒரு எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். புரியுதா, இந்த எண்ணெய் அப்படின்றது எல் நெய், எல் பிளஸ் நெய் எண்ணெய்னு மாறுமா, அது நம்ம புணர்ச்சியில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு புரியுன்றதுக்காக இதுதான் இப்போ இந்த எண்ணெய்ன்றதை சொல்லியிருக்கேன். எண்ணெய்னா என்னது ஆயில். ஓகேவா, ஸோ கண்ணன் கண்ணன், இந்த கண்ணன் அப்படின்றது கர்ணனை குறிக்கும். கண்ணன் அப்படின்னா இந்த இன்னும் வருது அப்படின்னா அது கர்ணனை குறிக்கும். இதே மூணு சுழி இந்த இன்னும் வருது அப்படின்னா அது கிருஷ்ணனை குறிக்கும். ஓகேவாமா, ஸோ ஃபைன். ரிலீஜியஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்பானான்னு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் முடிய வேலை. ஸோ கன்னி அப்படின்னா குமரி, ஒரு பெண்ணை குறிக்கும் இல்லையா, குமரி கன்னின்னு சொல்லுவோம். இந்த கன்னி அப்படின்றது கண்ணையுடையவள், கன்னி. இப்போ கண்ணன் கண்ணையுடையவன், கன்னி கண்ணையுடையவள். ஓகேவா, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த மூணு சொல்லி தான் வரும், கண்ணனுக்கும் சரி கன்னிக்கும் சரி, இதுதான் வரும், அந்த கண்ணை அடிப்படையில் வருது அப்படின்னா. ஓகேவா, கான் கான், கான் அப்படின்னா காடு, காடுக்கு இருக்கிற நிறைய பேர்கள் நம்ம பார்த்துருப்போம் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி, அதில் கான்ன்ற ஒரு சொல்லும் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த கான் அப்படின்னா அது காணுதல் பார்த்தல் அப்படின்றத பொருளை குறிக்கும். சுண்ணம் சுண்ணம், இந்த சுண்ணம் அப்படின்றது வாசனை பொடி, சுண்ணம் அப்படின்றது வாசனை பொடி, இந்த சுண்ணம் அப்படின்றது சுழி, சுண்ணம் சுழினது ஜீரோவை குறிக்கும். ஓகேவா, இது சுண்ணம் வாசனை பொடி. ஓகேவா, தன் தன், தன் அப்படின்னா அது குளிர்ச்சி, இது வந்து வந்த ஒரு பண்பு பெயர் தான் என்னது தன்மை, தன்மையினாலும் குளிர்ச்சி தான், தன்னாலும் குளிர்ச்சி தான். ஆனா இந்த தன் அப்படின்றது தனதுன்னு அர்த்தம், தன் பெயரை உச்சரித்தான் சொல்லுமா, அப்ப தனது பெயரை உச்சரித்தான், அந்த தன் அர்த்தம். ஓகேவா, ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ அதே தான் தன்மை அப்படின்னா இயல்பு, ஒரு பொருளுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அது அதனுடைய இயல்பு என்னன்னு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அதே தான் தன்மைனா அது இப்பதான் பார்த்தோம், குளிர்ச்சின்றத பொருளை குறிக்கும். தின் தின், தின் அப்படின்னா உண்ணுதல், தின்னுடா சொல்றோமா உண்ணுதல். இந்த தின் அப்படின்றது திண்மை வலிமை அப்படின்றத குறிக்கும், தின்னாலும் திண்மைனாலும் ரெண்டு ஒன்று தான், எதை குறிக்குது, வலிமைன்றதை குறிக்குது. பனி பனி, பனி குளிர்ச்சி, பனினா இந்த வேலை வேலை அப்படின்றத படிச்சிருப்போம், அதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடியது. மனம் மனம், மனம்னா இந்த நா வருதுன்னா உள்ளம், இந்த நா வருது அப்படின்னா வாசனை. மண் மண், இந்த இன்னும் வருது அப்படின்னா அரசன். சரியா, பாருங்க மண் மன்னன் அப்படின்ற சொல் அதுல இருந்து தான் வந்துச்சு. அப்போ யாரை குறிக்குது, அரசன்றதை குறிக்குது. இந்த மண் அப்படின்றது நம்முடைய பூமி, அப்படியே மண் சாயில் அப்படின்றத குறிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க மான், மான்ன்றது என்னமா ஒரு விலங்கு, விலங்கு குறிக்கும். இந்த மான்ன்றது சிறப்பு, என்னது நம்ம மாண்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாண்பு சிறப்பு, மான் மாண்பு. ஓகேவா, அடுத்து பாருங்க முன்னாள் முன்னாள், முன்னாள்னா முற்காலத்தில், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் குடியரசுத் தலைவர், முன்னாள் பிரதமர் சொல்றோம் இல்லையா, அப்ப முந்தைய காலத்துல அர்த்தம். சரியா, இந்த முன்னாள் அப்படின்றது 3 நாள், 3 பிளஸ் நாள் முன்னாள்னு மாறும். ஓகேவா, 3 பிளஸ் நாள், இந்த இன்று இது நீங்கி என்னது இந்த நெடில் குறிலா மாறும். இந்த நான் இங்க இருக்கிறதுனால இதனுடைய மெய் எழுத்து இங்க தோன்றும். சரியா, அப்போ முன்னாள்னு மாறும். ஓகேவா, ஸோ இது புணர்ச்சி கிளாஸ்ல நம்ம பார்ப்போம், சிம்பிளா பார்ப்போம். ஸோ பார்த்துலாம். அடுத்து பாருங்க 300 300. சரியா, இந்த 300 அப்படின்றது முன்னே 100, முன் 100, நமக்கு முன்னாடி 100 இருக்கு, அந்த முன்னே இருக்கக்கூடிய 100, முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 100 குறிக்கும். அதான் பாருங்க முன் அப்படின்றத குறிக்கும். இந்த 300 அப்படின்றது 3 100 அப்படின்றது
ஸோ புணர்ச்சிப்படி எப்படி இது 300 மாறுது அப்படின்றத இங்கே நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, இதே தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் தான் பொருந்தும். ஓகேவா? அடுத்து பாருங்க வன் அப்படின்னாலும் வன்மை அப்படின்னாலும் எதை குறிக்குது? வன்மை, வலிமைன்றதை குறிக்கும். அதே போல தின் அப்படின்னாலும் திண்மை அப்படின்னாலும் வலிமை தான் குறிக்கும். ஓகேவா? இதே தன்மை அதுதான் குளிர்ச்சி அப்படின்றத குறிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க வன்மை, வள்ளல் தன்மை. நல்லா பாருங்க, இந்த வன்மை 2 சுழி நான் வருது அப்படின்னா இன்னும் வருதுன்னா வலிமையை குறிக்கும். இந்த வன்மை அப்படின்னா இது வள்ளல் தன்மையை குறிக்கும், கொடை தன்மையை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க விலை. ஓகேவா? ஸோ விலை. விலைனா மதிப்பு, ஒரு பொருளுடைய மதிப்பு. விலை என்னன்னு கேட்குறோமா? இந்த விலை என்றதை உருவாக்குறது, விலையை வைத்தல் சொல்லுமா? அடுத்து பாருங்க இல்லை விலையை வைத்தல், விளைவு. ஓகேவா? அடுத்து பாருங்க விழை என்னன்னதே விருப்பம் தெரிவிக்கிறது, விழைந்தான். சரியா? நான் புகழ் பெற வேண்டும் என்று விழைந்தான் அப்படின்றது ஆசைப்படுறான்னு அர்த்தம், விருப்பம் தெரிவிக்கிறான்னு அர்த்தம். அடுத்து பாருங்க பால்ன்றது உணவு, பால் அப்படின்றது என்னது? கெட்டு போறது, கெடுதல். ஓகேவா? அங்கு ஆங்கு. ஓகே, இது ரெண்டும் பாருங்க, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கு ஆங்கு இது குறில் நெடில் மாதிரி வந்திருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த சேஞ்சஸ் இருக்காது, குறில் நெடில் அந்த ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கும். ஆனால் அங்குன்றதுக்கும் ஆங்குன்றதுக்கும் ரெண்டுமே அவ்விடம் அப்படின்ற பொருளை தான் குறிக்கும். சரியா? ஸோ மக்கள் அங்கு சென்றனர் அப்படின்னா அது அவ்விடம் அப்படின்ற ஒரு பொருளுக்குமா, அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்ற ஒரு பொருள் குறிக்குமா? அதே போல மக்கள் ஆங்காங்கே நின்றனர் அப்படின்னது அந்தந்த இடத்துல நின்னாங்கன்னு அர்த்தம். அப்போ அங்குனாலும் ஆங்குனாலும் அவ்விடம் அப்படின்ற பொருளை குறிக்கும். அதே தான் இங்குக்கும் ஈங்குக்கும். இங்கு அப்படின்னா இவ்விடம்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ நிறைய கலந்துருக்கும் பார்த்துக்கலாம். ஆணி இந்த நீ வருதுன்னா நம்மளுக்கு தெரியும் தமிழ் மாதத்தை குறிக்கும். இந்த நீ வருதுன்னா சுவற்றில் அடிக்கக்கூடிய ஆணை அதை குறிக்கும். சரியா? ஓகே, இரும்பினால ஆணியை குறிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க இவன் இந்த 3 சுழி இன் வருது அப்படின்னா இப்படிக்கு. நிறைய நம்ம போஸ்டர்ஸு இல்லை நம்ம பேனர்ஸு இல்லை வந்து பத்திரிகைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு இன்விடேஷன்லாம் கொண்டாந்து கொடுக்குறதுனால அதில் இவன் அப்படின்னு இருக்கும். ஓகே, இவன்னா இப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்ற பேர்லாம் போட்டிருப்பாங்க, அதான் இவன். அந்த இவனை குறிக்கும். இவன்னா இப்படிக்கு. இந்த இவன் அப்படின்றது ஒரு நபரை சுற்றக்கூடியது, ஒருவரை சுட்டி காட்டுவது இவன். சரியா? அப்படின்றத குறிக்குது. உன் அப்படின்றதாலும் இந்த உன்னா என்னது? சாப்பிடு. இந்த உன் அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், ரொம்ப சின்னதான். ஊன் அப்படியே பார்த்துரும். இந்த ஊன் வருது அப்படின்னா இறைச்சி, இந்த ஊன் வருது அப்படின்னா இது உணவை குறிக்கும். கனின்றது கணக்கிடுதல். இப்போ நம்ம சொல்றோம், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றோம், நம்ம அஸ்ட்ராலஜிலாம் பார்ப்பீங்க. ஓகேவா? என்ன பண்ணுங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க? கணிப்புன்னு சொல்லுவோமா? என்னது கணிப்பு? சரியா கணிச்சு சொல்றாரா, அவருடைய கணிப்பு சூப்பரா இருக்கு அப்படின்னா அது கணக்கிடுறது. அதுக்கு இந்த நீ வரும். இந்த நீன்றது எதை குறிக்கும்? பழத்தை குறிக்கும், ஒரு ஃப்ரூட்டை குறிக்கும். எந்த கனி, முக்கனி அப்படிலாம் படிக்கிற முடியாது, அதுக்கு எந்த நீ வரும்? இந்த நீ வரும். மாப்பழா வாழை படிக்கிற முடியாது, அதான் பழம்ன்றதை குறிக்கும். கான் இந்த கான்னா காடு, இந்த கான்னா பார். ஓகேவா? அடுத்து பாருங்க கிண்ணம்னா என்னது? 3 சுழி இன் வருது அப்படின்னா நான் வருது அப்படின்னா அது பாத்திரத்தை குறிக்கும். இந்த கிண்ணம் அப்படின்றது நல்லா பாருங்க, இந்த கிண்ணம் துன்பத்தை குறிக்கும். ஓகேவா? திணை இந்த திணை ஒழுக்கம். இப்போ 5 திணை அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த திணைன்றது எது? ஒவ்வொரு திணைக்குமான இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒழுக்கம், அந்த தன்மை என்ன, அதோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ ஒழுக்கம் என்ற பொருளை குறிக்கும். இந்த திணை 2 சுழி நை வருது அப்படின்னா அது சிறுதானியத்தை குறிக்கும். திணைகள் படிக்கிறோமா? ஸோ அந்த சிறுதானியங்களை குறிக்கும், தானியங்களை குறிக்கும். ஓகேவா? அடுத்து நண்பகல் இந்த இன்னும் வருதுனாவே நடுப்பகல் அர்த்தம். அதாவது நல்லா வெயில் அடிக்கக்கூடிய, அதான் சொல்றது ரொம்ப பகலாக இருக்கக்கூடிய ஒரு பொழுது, அதை நம்ம நண்பகல் சொல்றோம். மதிய வேலை. சரியா? ஸோ ஓகே, அதே போல மதியம்னா நிலவு, அது வேற பொருள். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து நண்பகல், இந்த நல் அப்படின்னா நல்ல பகல்னு அர்த்தம். ஓகேவா? நல்ல பிளஸ் பகல் எப்படி ஆகிடும்? நண்பகல் மாறிடும். நல்ல பிளஸ் பகல் அப்படின்றது நண்பகல் மாறிடும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இல்லைன்றதுனா இங்க இன்னா மாறிடும். புரிஞ்சதா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க நான் இந்த நான் அப்படின்றது நாணத்தை குறிக்கும். சரியா? இந்த நான் அப்படின்றது தன்மை. நான் தன்மை இடத்துல கூடிய என்ன குறிக்கும்? நான் தன்மை என்ற அந்த மூவி இடத்துல தன்மைன்றதை குறிக்கும். ஓகேவா? பனின்றது நம்மளுக்கு தெரியும் வேலை. இந்த பனின்றது பனிக்காலம். இந்த வனம் அப்படின்றது அழகு. சரியா? இந்த வனம் அப்படின்றது அழகு. இந்த வனம் அப்படின்றது காடு. நல்லா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வனம் அப்படின்னா அழகு, இந்த வனம் அப்படின்னா காடு. ஓகேவா? ஸோ ஃபைன். அதே போல பாருங்க வண்ணம்
இந்த வண்ணம் அப்படின்னா நிறத்தை குறிக்கும், இந்த வண்ணம் அப்படின்னா எழுத்தை குறிக்கும். சரியா? இங்க பாருங்க, இந்த பாருங்க, இங்க வனம் அப்படின்னா அழகுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க வனம் அப்படின்னா காடுன்னு பார்த்துருப்போம். அதே ரெண்டு சொல்லி நான் தான் வரும். ஆனா வனப்புன்னு வருதுன்னா அதுக்கு காடுன்னு அர்த்தம். சரி, வனப்பு அப்படின்னா அதுக்கு அழகுன்னு அர்த்தம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த வனம்னு வருதுன்னா அதுக்கு மூணு சொல்லி நான் வருதுன்னா அழகு. இதுவே இந்த நான் வனப்புன்னு வருதுன்னா அதுக்கும் பேரு அழகு. ஓகேவா? அங்க பாருங்க, வனப்பு அழகு. அழகு பறவையினுடைய மூக்கு, அழகுகள் படிப்போம் இல்லையா? ஸோ அதான் பீக். ஓகே, கழகம்னா என்னது? சிக்கல் இல்லை சண்டை. இந்த கழகம் அப்படின்றது ஒரு அமைப்பு குறிக்கும், ஒரு குழுமத்தை குறிக்கும். கலைன்றது என்னது? ஆண்மான குறிக்கும். இல்லை கலைகள், ஒரு என்ன கல்ச்சர் நம்ம குறிக்கிறோம் இல்லையா? ஸோ அது ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதான் ஒரு கலைகள், அந்த கலைகளை குறிக்கும், அந்த கலைகளை குறிக்கும். இதே கழை அப்படின்னா மூங்கில், கழை அப்படின்னா மூங்கில். கிழி என்னது? துண்டாக்குறது. இப்போ ஒரு துணியை கிழிக்கிறோம் சொல்ல இல்லையா? துண்டாக்குறது. இந்த கிளின்றது பல நம்மளுக்கு தெரியும். கிழவி அப்படின்னா தலைவி, ஒரு பெண் தலைவி அப்படின்றத குறிக்கும். முக்கியமா நம்ம கிழவின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்றோம் இல்லையா? கிழவி அப்படின்னா வீட்டுக்கு அவங்க தான் பெரியவங்க, தலைவி. ஓகேவா? ஸோ பெண் பாலை குறிக்கும். இந்த கிழவி அப்படின்றது சொல், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சொல், கிழவி, பதம். சரியா? இதில் எல்லாமே சொல்லுன்ற அந்த பொருளை தான் குறிக்கன்றதை பார்த்துருப்போம். குலம் அப்படின்னா அது குடி. சரியா? நாங்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள், இந்த குலத்தை சேர்ந்தவர்கள், அது அவங்களுடைய குடிப்பெருமையை சொல்லுவாங்க. சரியா? அந்த குடிகளை பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா? குடி, இனம், அதை சொல்லுவாங்க. இந்த குலம் அப்படின்றது நீர்நிலை. ஓகேவா? கொள்ளை, இந்த கொள்ளை அப்படின்றது எனக்கு கொள்ளை போயிடுச்சுடா சொல்லுவோமா? வீட்டில் கூடிய பணம், நகை எல்லாருமே திருட்டு போயிட்டாங்க, கொள்ளை அடித்தனர், நிறைய நியூஸ்ல பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி. ஸோ கொள்ளை அப்படின்னா திருட்டு, இதை குறிக்கும். இந்த கொள்ளை அப்படின்றது பாருங்க, புழக்கடை அப்படின்னாலும் புழைக்கடைனாலும் பயன்படுத்தலாம். இது ஒண்ணுமே கிடையாது. முற்றம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம வீட்டுடைய பின்புறம் இருக்கு இல்லையா? அதான் கொள்ளை பக்கம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதான் கொள்ளை, அந்த கொள்ளையை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தவளை. இந்த தவளை அப்படின்னா உயிரினம், ஃப்ராகை குறிக்கும். ஓகேவா? நம்ம தவளை அதை குறிக்கும். இந்த தவளை அப்படின்றத பாத்திரத்தை குறிக்கும், ஒரு வெசல்ல குறிக்கும். ஓகேவா? புகழ் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். பாருங்க, புகழ் சொல்லுக்கும் புகழ்ன்ற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த புகழ் அப்படின்றத பெருமையை பத்தி சொல்லும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, ஆற நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இந்த ஆற அப்படின்றது என்னன்னு பார்த்துருப்போம், நிறைய அப்படின்ற பொருள் அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த ஆற அப்படின்றது குறைய அப்படின்றத பார்த்துருப்போம். சரியா? அங்க பாருங்க, பசி ஆற. அப்போ பாருங்க, ஆற இந்த ரா வருதா, பசி பிளஸ் ஆற, அதான் பசி ஆறன்னு இங்க மாறி இருக்கு. அப்போ பசி தனியன்னு அர்த்தம், பசி குறைய அப்படின்னா பசி தனிய, பசி குறைய இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த பசியாரன்னு அர்த்தம் ரொம்ப பசியார இருக்கான் அப்படின்னா ரொம்ப பசியார. இந்த ரா வந்துருச்சு அப்படின்னா பசியார இருக்குன்னா பசி ரொம்ப அவனுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம், பசி நிறைஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப பசியா இருக்கான்னு அர்த்தம். அப்போ பசி நிறையனா அது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ராக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்துக்கோங்க. உறவு அப்படின்னா அறிவு. இந்த ரா வருதுன்னா அறிவை குறிக்கும். பாருங்க, அறிவுல பாருங்களேன், இந்த அறிவு வந்துருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் நீங்க சொல்றது, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் கேட்கக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்களே லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கேட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஷார்ட்கட்ன்ற வேலைக்கே போகக்கூடாது மேக்ஸிமம். சரியா? அடுத்து உறவு. இந்த உறவு நம்மளுக்கு பந்தங்களை குறிக்கும், சொந்தங்களை குறிக்கும். சரியா? பந்துக்களை குறிக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, உரை. இந்த உரைன்றது பேச்சு. இந்த உரை அப்படின்றது பை. உரைன்றது ஒரு பை, ஒரு கவர் சொல்லுமா? அடுத்து பாருங்க, பொறி. இந்த பொறினா இயந்திரம். இந்த பொறி அப்படின்றது நெல்லிருந்து வரக்கூடிய நம்ம பொறி சாப்பிடுவோம் இல்லையா? அது. ஓகேவா? விரல். இந்த விரல் அப்படின்றது வலிமையை குறிக்கும். இந்த விரல்ன்றது வலிமையை குறிக்கும். இந்த விரல் கை விரலை குறிக்கும். சரியா? ஸோ இந்த ராக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசியா சுறா அப்படின்னா கல் அப்படின்றத குறிக்கும், கல்லை குறிக்கும். சரியா? கல், தேனி, இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஒன்றுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த சுறா அப்படின்றது அதில் கல்லை குறிக்கும். ஓகேவா? சுறா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இந்த ரா வருது அப்படின்னா அது மீன். ஓகேவா? மீன் உயிரினம், கடல் வாழினம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரியாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு புத்தகத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரியா? இன்னும் இந்த ஒரு சொற்கள் இல்லாமல் இன்னும் வேற எங்கேயாவது பார்த்தோன்னா ஒலி வேறுபாடு சம்மந்தப்பட்டு நகர வேறுபாடு, இல்லை லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இது சம்மந்தப்பட்டு வேற என்னெல்லாம் ஏதாவது பொருள் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை உங்களுக்கு கொண்டு கொடுக்குறேன். சரியா?
ஒரே நிமிஷமா. சரியா, அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே போல் எல்லாமே நல்லா பாருங்களேன். இப்போ நம்ம நிறைய டாபிக்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, பொதறிவு படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக போயிட்டு வெளியே எக்ஸ்ட்ரா வந்து கொஷின் கேட்குறாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டு கொஷின் கேட்குறா அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தேடிதே நம்ம நிறைய படிக்கக்கூடாது. அதனுடைய நம்ம ஆல்ரெடி படிக்க வேண்டிய, முக்கியமாக படிக்க வேண்டிய அவசியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டாபிக் நம்ம படித்து அதுக்கு டைம் ஒதுக்க முடியாமல் போயிடும். புரியுதா? அதனால் ஸ்கூல் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிஆர்டி புக்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸஸ்லாம் போகணும். அதுவே போகாமல் நான் எடுத்தோன்னே அவுட் ஆஃப் சோர்ஸஸ் போகிறோம் அப்படின்னா அது எந்த விஷயம் கிடையாது. புரியுதா? ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் என்ன தான் அவுட் ஆஃப் சோர்ஸஸ் போய் கொஷின்ஸ் கேட்டாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எங்கே இருந்திருக்கும்? டிஎன்எஸ்சிஆர்டி புக்ஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு அடித்தளம் மட்டும் நம்ம போட்டோம், ஒரு பேசிக்ன்றது நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸில் உடைய கண்டென்ட்டை எக்ஸ்ட்ரா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ ஸ்கூல் புக்ஸும் படிச்சிடமா, இப்போ அவுட் ஆஃப் சோர்ஸும் படிச்சிடமா. இப்போ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் நம்மளால நல்லா பாருங்களேன், நம்ம படிக்காத நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்தாலும் இது ரெண்டுத்தையும் நம்ம படித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதுக்கு நமக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.